ஹலோ வியூவர்ஸ், நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். பயங்கர கோடை காலம், அப்படியே கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். அதுக்கு நல்லா குளுமையாக எல்லோரும் கேட்பாங்க, கொஞ்சம் அந்த சதர்ன் சைட் போனீங்கன்னா பசி ஆறிட்டீங்களா அப்படிம்பாங்க. பசி ஆறிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா, பழைய சாதம் இருக்குல்ல, அதை தண்ணி விட்டு ராத்திரி நல்ல முளையாக சாத்தை வடித்து அதில் தண்ணி போட்டு காலையிலேருந்து அந்த தண்ணியை குடிக்கணும். அந்த சாதத்தை நல்ல தயிர் போட்டு சின்ன வெங்காயம்லாம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு அதை சாப்பிட்டா 75% கால்சியம் உங்களுக்கு கிடைக்கிறது. உடலுக்கு நல்லது, குளுமை வேறு. அதே மாதிரி பாதாம் பிசின் அது யூஸ் பண்ணலாம், சியா சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பண்ணி உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு எல்லோரும் பாடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போது கொஞ்சம் ஒயிட்டு பொருள்கள்லாம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. மைதா, ஒயிட் ரைஸ், அது இதுன்னு. எனக்கு கூட டாக்டர் அட்வைஸ் பண்ணால் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சுகர்லாம் எதுவுமே இல்லை, ப்ரெஷர் சுகர் எதுவும் கிடையாது, கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம். நான் கல்யாணத்துக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு சர்விங் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அடுத்தது போடவே மாட்டேன். அது முக்கியமாக சாதம் கொஞ்சமாக வாங்கிட்டு, சாதம் பருப்பு இந்த நெய் போட்டுட்டு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு மிச்சம் அத்தனை ஐட்டத்தையும் முடிச்சிடுவேன். ஸ்வீட்டை எடுத்து பக்கத்தில் வச்சுடுவேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருவேன் எச்ச பண்ணறதுக்கு முன்னால். அப்புறம் மிச்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவேன். அதே மாதிரி கொஞ்சம் சிப்ஸ் வேணால் அவாய்ட் பண்ணிப்பேன், ஒரே ஒரு பீஸ் வேணால் எடுத்துப்பேன். வடை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை சாப்பிட்டுடுவேன். ரைஸ் கொஞ்சம் ஒரு தடவை ஃபஸ்ட்டு சர்வ் கொஞ்சமாக வாங்கிட்டு முடிச்சிடுவேன். அதாவது ஒரு ரொம்ப விருந்துக்கு போனால் 75% 60% வயிறு ரொம்புற மாதிரியும், மற்ற நாட்கள்லாம் அரை வயிறுக்கு தான் சாப்பிட்றது. அது என்னவோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் எனக்கு வந்துடுது, ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே. அதனால் எப்போவுமே ஒரு 55 கிலோலையே தான் இருந்தேன். அப்புறம் இப்போ சமீப காலமாக 58 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் குறைஞ்சி, வாக்கிங்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுனால, சம்டைம்ஸ் அந்த பர்சனல் ஒரு ஒர்க்குக்காக ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே வாக்கிங்கெல்லாம் கவனிக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஏறிடுச்சு. அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மக்கானா வறுத்து வச்சிட்ருக்கேன். அது கொஞ்சம் நட்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு 4 மணிக்கு எழுந்துருவேன், 3 மணி 4 மணிக்கெல்லாம். அது சும்மா அரை கிளாஸ் சர்க்கரை போடாமல் கொஞ்சமாக காஃபி, அது என்ன பழக்கம். அது கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு திக்காக பால் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுட்டு, அப்புறம் இஞ்சி வாட்டர், அதில் ஹனி விட்டு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழம். ஏன்னா எனக்கு புளிப்புலாம் கொஞ்சம் அலர்ஜி, அதனால் லெமன் கொஞ்சம் 2-3 இது சொட்டு விட்டால் கூட போதும். அது ஆல்கலைனா மாறிடும் அந்த தண்ணி, நல்லது. ஸோ அதை குடிச்சுப்பேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எப்போவுமே இட்லி தோசை அதெல்லாம் கிடையாது. எப்பாவது ஒன்ஸ்னவே ஈவினிங் அந்த மாதிரி நைட்டுக்கு இட்லி சாப்பிடுவோம். காலையில் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி தான், ஜூஸு இந்த மாதிரி. இப்போ மக்கானா அது அது தாமரை இதோட கிழங்கோட பொரி அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை விதையோட பொரி. அதை இந்த மக்கானாவை கொஞ்சமாக உப்பு காரம் கொஞ்சமாக போட்டு வறுத்து வச்சுட்டு, அது பாதாம், முந்திரி கம்மி, ஒரே ஒன்று தான். அப்புறம் திராட்சை, பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா நல்லது, அதெல்லாம் சாப்பிட்றோம். அப்புறம் அரை நேந்திரம் பழம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். மத்தியானம் கொஞ்சமாக ரைஸு. அதுவும் இப்போ கருப்பு கவுனி அரிசிக்கு மாறியாச்சு. இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது கிடையாது. அதில் பாலிஷ் பண்ணிடுறாங்க, அதில் சத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா சுகர் தான் ஏறிட்டுருக்கும், அதனால் சாப்பிட்றதில்ல. ஸோ இப்போ எதுக்காக இதெல்லாம் பேசினேன்னா, ஓவராக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளோடதே கொஞ்சம் அரட்டை, கொஞ்சம் சமையல் தானே. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட எனக்கு நிறைய கற்றுக்க முடியும், என்னக்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது கற்றுக்கலாம். நான் கேள்விப்பட்டது அது இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன் இடையில ஏதாவது யூஸாக இருந்ததுன்னா நல்லது தானே. அதனால் நம்ம தமிழ் பாடல்களில் ஒரு தடவை யூஎஸில் ஸ்லீப் ஓவருக்கு, அங்கெல்லாம் அது ஒரு ஃபேஷன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனபோது அவங்க ஆல்பம் காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் சினிமா பாட்டுனா ரொம்ப பைத்தியம், அதனால் ஆல்பத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு பாட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்.
பயங்கர ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க நல்லா. அந்த மாதிரி நம்ம தமிழில் எத்தனையோ பாடல்கள் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் பிடிக்கணும்னு எக்கச்சக்கமாக அது கூட வந்திருக்கு. அழகாக நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதே மாதிரி சினிமா சாங்ஸும் ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். பழைய சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் கூட கேட்கலாம். ஸ்மியூலில் கூட நான் பாடியிருக்கேன். நியரிங் ஒரு 2800-900 சாங்ஸ் பாடியாச்சு. 3000 எட்ட போகுது. சும்மா நீங்கள் ஸ்மியூல் போய் யாரோ நல்ல பாடுவாங்க. நான் என்னோடய த்ரோட் கூட கொஞ்சம் சரியில்லை, நிறைய பேர் பாடுறாங்க. அதெல்லாம் கூட கேட்கலாம். நீங்கள் நைட் டைமில் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணி ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி வாழுங்க. சரியா? அதுதான் நான் சின்ன ரிக்வெஸ்ட்டு தான், அட்வைஸே கிடையாது. அட்வைஸே பண்ண பிடிக்காது எனக்கு அந்த மாதிரி. இப்போ எதுக்காக இது சொன்னேன்னா, கருப்பு கவனி அரிசியில் நம்ம இன்றைக்கி அதை செஞ்சு வச்சுட்டோன்னா காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுடலாம். அப்புறம் ஈவினிங் அவ்வளோ ஹெவியாக நல்லாயிருக்கும். நடுவில் ஏதாவது லெமன் ஜூஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஈவினிங் சாப்பிட்டா ஒரு 5:30 மணி 6 மணிக்கு முன்னால் நம்ம அடுத்த உணவை எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இது அடையும் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக. ஆனால் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் 3 நேரம் சாப்பிடுங்க. கொஞ்சம் நான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சொல்கிறேன். நைட் அந்த அடை சாப்பிட்டா ஜீரணமாக தான் நல்லா காலையில் சாப்பிட்ணும். கருப்பு கவனியும் நைட்டே ஊற வச்சிடணும். பருப்பு மட்டும் காலையில் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி வெங்காயம் போடுறதுனா போடலாம். வெங்காயம் அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு நிறையா நெஞ்சு எரியும், அசிடிட்டி அதிகமாகும். அதனால் அளவாக பார்த்து தேவையான அந்த இடத்துல வெங்காயம் போடுங்க. இல்லைன்னா வேண்டாம். பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா அடவாக்கலாம். அதுக்கு அடைக்கு எப்போ பாரு தக்காளி சட்னி இதே திருப்பி வெங்காயம் இதெல்லாம் போடாமல் இந்த அடைக்கு பர்டிகுலராக இது கருப்பு கவனி அரிசி ஒரு சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் காரம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு ரொம்ப மேட்ச் என்னென்னா அவியல், நாட்டு காய்கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டு அதை நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம். சும்மா அதை சதைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சும்மா ஒரு திருப்பிட்டு அப்படியே உப்பு போட்டு வேக வச்ச உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்ச நாட்டு காய்கறிகளில் அது மேலே அப்படியே புரட்டி இறக்கி வச்சு கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணினா போதும். அதான் அவியல். கோகனட் ஆயில் கருவேப்பிலை மேலே விட்டால் போதும், அவ்வளோதான். தாளிப்பு கூட கிடையாது. கோகனட் ஆயில் விட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது கோகனட் ஆயில் பிடிச்சவா விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது. ஒன்லி கோகனட் ஆயில் கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டால் அந்த மாதிரி அதை தொட்டுக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருப்பு கவனி அடைக்கி அவியல் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ. அது செய்கிறத காமிக்கிறேன். இப்போது கருப்பு கவனி அரிசி தான். இந்த கருப்பு கவனி அரிசி உடலுக்கு ரொம்ப நல்லது. கேன்சரை கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கருப்பு கவனி பல விதத்தில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் லாஸுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, அப்புறம் வயிற்றுக்கு நல்லது, ஃபைபர் இருக்குது, நல்லா பல விதங்களில் நல்லது. அதனால் இதை நம்ம முக்கால் ஆழாக்குன்னு போட்டுக்கிறோம் இல்லையா. இதை அடை பண்ணுறதுக்காக இப்போ முக்கால் ஆழாக்கு ஊற வைக்கிறதுக்காக போடுறேன். இப்போ கருப்பு கவனி ஊற வச்சோம் இல்லையா, அதோட இதில் அரை கப் அரை ஆழாக்கு துவரம்பருப்பு இப்போ போட்டு இதோ ஊற வச்சுருக்கோம். துவர் டால் அண்ட் கருப்பு கவனி ரைஸ். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு முக்கால் கப்பு பக்கத்தில் ஒரு பச்சரிசி. இது எதுக்குன்னா கரகரான்னு வரும் அடை, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருப்பு கவனி அடை தானே பண்ண போகிறோம். அதனால் ஒரு பச்சரிசி ஒரு முக்கால் கப்பு அப்படி போட்டிருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு போடணும். இப்போது இந்த கருப்பு கவனி ஒரு முக்கால் ஆழாக்கு அரை ஆழாக்கு துவரம்பருப்பு இந்த மாதிரி கப்பில் ஒரு முக்கால் கப்பு சின்ன கப்பில் பச்சரிசி போட்டாச்சு. இப்போது இது சன்னா டால் கடலைப்பருப்பு ஒரு அரை கப் போடுறோம். இது ஆத்தன்டிக் அடை பண்ணுறதுக்கு. அது ரொம்ப பழைய காலத்தில் அரிசி, துவரம்பருப்பு, கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அவ்வளோதான் போடுவாங்க.
இந்த பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டால் அடையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அடை தோசை மாதிரி வேறையாயிடும் இல்லையா? அதனால் இது மட்டும்தான் போடுறது. இதை ஊற வச்சு ஒரு 5-6 வத்த மிளகா, இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு குழந்தைங்க இருக்கிற வீடு, ரொம்ப பெரியவங்க இருக்கிற வீடுனா அவங்களுக்கு காரம் தாங்காது இல்லையா? அதனால் கொஞ்சம் கம்மியாக ஒரு 4 போட்டுக்கலாம் போதும். 4 வத்த மிளகா போதும். சப்போஸ் அதுலேயே மிளகாலேயே கொஞ்சம் காரம் இல்லாததெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் அது பார்த்து டேஸ்ட் பண்ணி போட வேண்டியது. நாங்களாம் வந்து ஒரு சன்ன மிளகா இருந்தால் 4லேருந்து 6 போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 2:30 மணி 3 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி நிறைய 2-3 தடவை நிறைய தண்ணி விட்டு வாஷ் பண்ணோம். ஏன்னா இந்த ரைஸில் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு பவுடரோ டேப்லெட் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப நல்லா கெமிக்கல்லேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா ரொம்ப அலம்பணும். நிறைய 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதில் ஒரு சின்ன இஞ்சி, பிட்டு இஞ்சி, இந்த வத்த மிளகா, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா எடுத்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா அப்படியே பெருங்காய வாசனையோட தேங்காய் மட்டும் போட்டு வாத்தா அது ஒரு ஆத்தென்டிக் அடை. சில பேருக்கு வெங்காயம் பிடிக்கும் இந்த அடையில் போட்டால் அப்படின்னா பொடியாக வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு பண்ணலாம் அடை. ஓகே. இப்போது கருப்பு கவுனி அரிசி 3/4 அழகு போட்டோம், துவரம்பருப்பு 1/2, அப்புறம் கடலைப்பருப்பு 1/4, அப்புறம் ஒரே ஒரு 1/2 கப்பு பச்சை அரிசி போட்டிருக்கோம் கரகரான்னு வரணும்னு அடை. இப்போ நம்ம கருப்பு கவுனி அடை செய்ய போகிறோம் இல்லையா? இது ஒரு 4-5 மிளகா உங்களுக்கான காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு பிட்டு இஞ்சி, அப்புறம் வேணுங்கிற உப்பு போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப அதிகமாக போட்டோம்னா எடுக்க முடியாது. ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். காத்தால நேரத்துலேயே இதை சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா ஹெவியாக இருக்கும். நைட் டைம் வேண்டாம். நைட் டைம் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, எனி ஃப்ரூட்ஸ். இப்போது இது வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரான்னு அரைக்க போகிறோம். அடைக்கு அப்படி தான் அரைக்கணும். இதோட தேங்காய், பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அடவாக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் பிடிக்கிறவங்கெல்லாம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு கலக்கி கொஞ்சம் தேங்காயம் போட்டு அப்புறம் அடவாக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. கருப்பு கவுனி அரிசியாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சமைக்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு சாப்பிட முடியலன்னாலும் பரவாயில்ல, இட்லி தோசை மாவில் ஒரு பிடிச்சபடி போடுறது, இல்லை இந்த மாதிரி அடை பண்ணுறது. இப்போ இது வந்து கருப்பு கவுனி வந்து ஒரு சும்மா 1/2 டம்ளர் போட்டு மித்த அளவுகள் வந்து இட்லி அரிசியெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். நான் வந்து மெயினாக ஒன்லி கருப்பு கவுனி வேணும் அப்படின்னே 3/4 டம்ளர் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப்பு வந்து தான் பச்சரிசி போட்டிருக்கேன். இது எப்படி வேணால் பண்ணலாம், காம்பினேஷன் போட்டுக்கலாம். இது வரும் அடையெல்லாம் வராமல் இருக்காது, பயப்பட வேண்டாம். சரியா? ஏன்னா கருப்பு கவினியோட பலன் உங்களுக்கு எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஃபார் அ சேஞ்ச். எப்போ பாரு இட்லி அரிசியே போட்டு பண்ணுறோம். இந்த ஒயிட் திங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பு கவினி, ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இனிமேல். ஏன்னா டாக்டரே சொல்கிறாங்க ஒயிட் ரைஸ் ஜாஸ்தி சாப்பிடாதீங்க அப்படின்னு. அதனால தான். சரியா? ஃப்யூச்சரில் யாரும் இந்த சுகர் பேஷண்ட்டு இல்லாதவா கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம். பின்னால் வருமுன் காப்போம், நல்லது தானே, அதுக்காக தான். ஏன்னா உடல் உழைப்பு ஜாஸ்தி இல்லை நம்மளுக்கு, அதனால் எக்ஸசைஸ் பண்ணவும் டைம் இல்லை பல பேருக்கு. அதனால தான் இது சொல்கிறேன். ஸ்டே ஹெல்த்திங்கிறது தான் இன்றைக்கி தாரக மந்திரம். பணம், காசு, சொத்து, சுகம், வீடு, அது இது, தங்க நகை, வைர நகை எத்தனை இருந்தாலும் நம்ம ஒரு பெராலிட்டிக் அட்டாக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வேறு ஏதாவது டிசீஸோ வந்ததுன்னா நம்மளால் எதை தான் என்ஜாய் பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லோரும் கொடுக்க வேண்டியது ஹெல்த்துக்கு தான். எக்ஸசைஸ் மஸ்ட். அட்லீஸ்ட் மினிமம் வாக்கிங்காவது போகணும், அதை மறந்துடவே கூடாது. இல்லை வெடிகாலமோ ஈவினிங்கோ வெறும் வயிறாக இருக்கும்போது மைல்டு எக்ஸசைஸ். ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க கூட ஐயோ எங்களுக்கு வயசாச்சு நாங்கள் விழுந்துருவோம் அப்படி இப்படி பயப்பட வேண்டாம். ஒரு சேரில் உட்காந்து எதையாவது பிடிச்சிட்டு சப்போர்ட்டோட
சின்ன சின்ன மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நான் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் கையை காலை அசைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலை உதறது, கையை உதறதெல்லாம் கூட பண்ணலாம். அப்புறம் கண்ணுக்கு வந்து இப்படி இப்படி பார்க்குறது மெதுவாக அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், ரொட்டேஷன் மெதுவாக பண்ணணும். வயசான காலத்தில் எலும்பெல்லாம் வீக்காக இருக்கும். நான் சொன்னேங்கிறதுக்காக ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லது தான். ஓகேயா? தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து மொத்தமாக கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வைப்போம் இல்லையா, 3 டம்ளர் அந்த மாதிரிலாம் போட்டு 4 டம்ளர். ஆனால் இப்போ வாக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கணும். ஏன்னா இந்த கருப்பு கவுனி வந்து கொஞ்சம் திக்காயிடும், என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் திக்காயிடும். சரியா? அப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேணுங்கிற அளவுக்கு, அடை தோசை மாதிரி வாக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இல்லை அடை மாதிரி வாக்கணுன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும். இதோ இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இப்போது ஏன்னு சொல்கிறேன்னா, மொத்த அடை மாவுலேயும் நீங்கள் இப்படி போட்டு வாத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடி கொண்டு வந்து இந்த கரண்டி அதிலே போடுவீங்க இல்லையா, அப்போ மாவு சீக்கிரம் அந்த சூடு பட்டு இங்கே வரும்போது புளிச்சிடும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அந்த மாவை. இப்போ என்ன பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டா போதும். இது ஒரு சின்ன டிப்ஸு, மாவு ஜாஸ்தி புளிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த கருப்பு கவுனி அடை மாவை நம்ம அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஈஸ்ட் ஃபார்ம் ஆகணும்னு கிடையாது, இட்லி தோசை மாவு மாதிரி தேவை கிடையாது. இம்மீடியட்டாக உள்ளே வச்சிடலாம். உள்ளே இம்மீடியட்டாக வச்சா கூட அந்த ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் பொங்கி இருக்கும். பட் பரவாயில்ல, தப்பு கிடையாது. முதல்ல சின்னதாக ஒரு கிருஷ்ணர் தோசை வாத்துக்கணும், சின்னதாக. இன்னும் கூட சின்னதாக வைப்போம் நாங்கள் ஃபஸ்ட்டு. அது எதுக்குன்னா இன்டெரக்டாக ஒரு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி டேஸ்ட் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் இன்னும் சின்னதாக இத்தினூண்டு தான் இருக்கும். சின்னதாக கிருஷ்ணர் தோசை வைப்பாங்க, வாத்துட்டு தான் அப்புறம் பெருசாக வாக்க ஆரம்பிப்பாங்க. கல்லும் அதுக்குள்ளே பழகிடும், ஸோ கிழிஞ்சு வராது. இது மாதிரி நிறையா அவங்க நேக்காக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தீயாமல் வாக்கணும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இப்போ இந்த கொஞ்சம் டயட் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசி பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ காலையில் ஒரு பெரிய அடையாக வாத்து காய் நிறையா போட்டு அவியல் சொன்னேன் இல்லையா, அவியல் மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ஏதோ மோருகிறு குடிச்சிட்ருக்கலாம். அப்புறம் ஈவினிங் ஒரு பிஃபோர் 6 ஏதோ ஒரு சின்ன டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப பட்னி இருக்கிற மாதிரியும் இருக்காது. இது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் ஆகும். மத்தியானம் லஞ்சை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி ரொம்ப பசிங்கிற ஃபீலிங் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, மக்கானா கொஞ்சம் உப்பு காரம் போட்டு வதக்கி சாப்பிட்லாம், நட்ஸு சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். சரி, ஃப்ரூட் சாப்பிட்டா உப்பு காரம் வாய்க்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவ என்ன பண்ணான்னா, காய்கள்லாம் உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் வேக வச்சு சாலட் மாதிரி பண்ணலாம், நிலக்கடலை வறுத்தது சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிட்டு மோர் குடிச்சிக்கோங்க. அந்த மோரில் கூட கேஸ் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இஞ்சி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்கு இல்லையா, சுக்கு பவுடர், அந்த சுக்கு பவுடரை அந்த மோரில் போட்டு குடிக்கணும். கருவேப்பிலை மோரில் போட்டு நல்லா அரைச்சி, பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு அந்த மோரை கலந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முடியெல்லாம் கொட்டுறது போயிடும், முடி நிறையா வளரும், தலைமுடி. அது பெஸ்ட்டு சான்ஸு. அந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போடுறது. இன்னொரு ஐடியா வந்து, கருவேப்பிலை என்ன பண்ணணும், நைட்டே ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு ஃப்ரெஷ் கருவேப்பிலையை ஊற வச்சுடுங்க.
ஊற வச்சுட்டு காலையிலேருந்து வடிகட்டிக்கோங்க. அந்த கொதிக்க வைங்க தண்ணியை, நல்லா அந்த கருவேப்பிலையோட சேர்த்து கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சப்புறம் அதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் குறையட்டும். அந்த கொதிச்சப்புறம் என்ன பண்ணணும், அது கருவேப்பிலை நம்ம வேறு ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியோட உருக்கின நெய் 1 ஸ்பூன் விட்டு குடிங்க. ஹெல்த்து அயர்ன் கால்சியம் கிடச்சிரும். முடி நல்லா வளரும். அதனால் அது ரொம்ப அயர்ன் கண்டென்ட் நல்லா இருக்குது. இது ஒரு ஹெல்த்தி ஒரு ட்ரிங்க்கு. அந்த மாதிரி காலையில் நீங்கள் குடிச்சிக்கணும். நைட்டே ஊற வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச கருவேப்பிலையில் தயவுசெய்து போடாதீங்க. அதில் எல்லாம் இன்னும் பெரிய சத்தெல்லாம் பலது மெயின்டைன் ஆகும். ஆனால் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அதை நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நைட்டு காலையில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா, அந்த இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தொண்டை ட்ரையான மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த நெய் நம்ம அதை 1 ஸ்பூன் உருக்கின நெய் விட்டால் நல்லது தான். ஆயிலெலாம் கம்மி பண்ணிக்கலாம். தினமே இந்த தோசை போட்டது சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை சப்பாத்தி சாப்பிட்லாம். காய் நிறையா லிக்விடாக வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆயில் HDL மட்டும் வேணுங்கிறவா ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் உருக்கின நெய் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆயில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக சாப்பிட்டா நல்லது. நெய் கெடுதல் கிடையாது, நல்ல LDL கிடையாது, HDL தான் அது. ஆனால் அதுவும் அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே பொதுவான கருத்து கிடையாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவான கருத்து யாருக்குமேனா ஒருத்தர் உடம்பு பித்தம் வாதம் கபம் அந்த மாதிரி விதவிதமான உடம்பு வாகு இருக்கு இல்லையா, அதனால் எல்லாருக்கும் இது நல்லது அது நல்லதுன்னு பொது கருத்தாக சொல்லவே முடியாது. நீங்கள் அனுபவித்து பார்த்து இப்போ சில பேர் ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஹச்சுன்னு தும்புவா. அப்போது அது அவளுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுத்தியிருக்குன்னு அர்த்தம். ஸோ உணவு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஆச்சுன்னா, அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல டயட்டிஷியன்கிட்ட நீங்கள் உங்களை உடல்வாக காமிச்சு அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல டயட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. ஓகேயா? இதோ இந்த மாதிரி அடை பார்த்து தொட்டுக்கிறதுக்கு அவியல் வைக்க சொன்னேன். ஆனால் நான் இன்றைக்கி அவியல் செய்யலை, நான் வேறு தொட்டுக்க போகிறேன். அதனால் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு. கருப்பு கவுனி அரிசி அடை ரெடி. இது நான் என்ன தொட்டுக்க வச்சுருக்கேன் இன்றைக்கின்னா, பாவக்காயில் தொக்கு பண்ணியிருந்தேன். அது என்னோடய ஒன் ஆஃப் த எபிசோடில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம் மேக்கிங். அதனால் பாவக்காய் தொக்கு, கொஞ்சோண்டு ஆவக்காய் ஊறுகாய், அப்புறம் இது வெண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் மேலே விட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இட்லி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதோடு தொட்டு சாப்பிட்லாம். சட்னி பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணலாம் தொட்டுக்க. ஓகேயா? ஸோ இது ஒரு கருப்பு கவுனி அரிசி அடை, ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல அரிசியும் இருக்குது. ரொம்ப லேட் ஆகும் ஜீரணமாகிறதுக்கு. சுகர் பேஷண்ட் சாப்பிட்டுக்கலாம், இது நல்லது. ஓகே, தேங்க்யூ. See this, your breakfast is ready. பாவக்காய் தொக்கு, தயிர், ஊறுகாய், அடை.
மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.